நம்ம வாழ்க்கையில் நம்ம கவலையே படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்தாலே போதும். அது எந்த விஷயமா இருக்கும்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்க வேணாம். சிம்பிள் தான். உங்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். எப்போ நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கிறோம்னா, நம்ம பிரச்சனையை நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம கவலையே படாமல் இருக்கணும் அப்படின்னா, பிரச்சனையை பற்றி முதல்ல பேசாமல் இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லாருமே பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம். இதை மட்டும் மாற்றி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இருந்து பாருங்கள், கவலையே படாமல் இருப்பீங்க. நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், அந்த பிரச்சனையை பற்றி நம்மளால் பேசாமல் இருந்தால் மட்டும் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட போகிறோமா? ஸோ அப்போ மட்டும் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். கண்டிப்பாக உண்மை தான். ஸோ நீங்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுனாலையோ பேசாததுனாலையோ நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர மாட்டீங்க. என்ன கவலைப்படாமல் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதுக்கான தீர்வுகள் என்ன, நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்தை அடையிறதுக்கு நமக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி அதிலேருந்து வெளியே வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். ஸோ ஹாப்பியாக வாழணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை பேசுங்க. எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது, எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறத பற்றி பாசிபிலிட்டான விஷயங்களை பற்றி பேசுங்க.